ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் சுட சுட சாதம் லஞ்சுக்கு, அதுக்கப்புறமா மோர் குழம்பு, வெண்டைக்காய் நல்ல கிறிஸ்பி வெண்டைக்காய் பொரித்து போட்டு மோர் குழம்பு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் வாழைப்பூ பருப்பு சிலி பண்ணியிருக்கேங்க. வாழைப்பூ போட்டு பருப்பு சிலி, துவரம்பருப்பு கடலைப்பருப்பு ஊற வச்சு அதை காஞ்ச மிளகா, பெருங்காயம், இது ரெண்டும், உப்பு, இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு இட்லி பதத்துக்கு இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக, கொஞ்சம் இந்த தண்ணி விடாமல் வடை பருப்புக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி அதை இட்லி குக்கரில் இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுட்டு அதை நல்லா உதுத்து, அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் விட்டு அதில் கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் பொரிய விட்டு தாளிச்சிட்டு, அதுக்கப்புறமா இதில் வாழைப்பூ வெந்து வச்சு அந்த வெந்த வாழைப்பூவை அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா இதில் உதுத்து வச்சுருக்கிற அந்த வேக வச்ச உசிலி பருப்பை அதை உதுத்து போட்டு நல்லா க்ரம்பிள் ஆகிற அளவுக்கு, நல்லா இப்படி ரோஸ்ட் ஆகி க்ரம்பிள் ஆகிற அளவுக்கு அதை உதுத்து வதக்கியிருக்கோங்க. சூப்பராக இருக்கும். இது நல்ல காரசாரமாக அந்த வாழைப்பூவோட டேஸ்ட்டோட ரொம்ப சூப்பராக இருக்கும். மோர் குழம்புக்கு சரியான காம்பினேஷனுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரெக்ரெட்டே பண்ண மாட்டீங்க. ஹைலி ரெக்கமெண்டட். ரொம்ப நல்லாயிருக்கும். சர்வ் பண்ணி பார்க்கலாங்க. சுட சுட சாதம், இன்றைக்கி செஞ்ச மோர் குழம்பு, நல்ல வெண்டைக்காயை கிறிஸ்பியாக கடைசியில் வறுத்து இதில் போட்டிருக்கேன். சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும். கொஞ்சம் கூட சாதம் போட்டுக்கலாம். இல்லை, அப்புறமா தொட்டுக்கிறதுக்கு வாழைப்பூ பருப்பு சிலி செம்மையாக இருக்குங்க இந்த காம்பினேஷன். இது கூட நம்ம வீட்டில் ஊற்றி கரைச்ச தயிர், மோர் கெட்டியாக தான் இருக்கும், ஆனால் மோராக தான் சாப்பிடுவோம், தயிராக விட்டுக்க மாட்டோம். சரியா? ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க ப்ளீஸ். அண்ட் உங்களுக்கு நம்ம சேனல் ரெசிபீஸ் பிடிச்சா ஆஸ் யூஷுவல் தான் கேட்குறேன், ப்ளீஸ் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.